இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகர் தமிழ் சினிமால வளர்ந்துட்டு வர நட்சத்திரமாகியிருக்காரு. ஒரே நேரத்துல பல படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. பிரபல விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. இந்த சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவர் தான் ஸ்ரீதேவா. ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க அப்படின்றத கதை நகர்ந்துகிட்டு இருக்க நிலையில ரோஹிணியோட கணவர் மனோஜ் கதாபாத்திரத்துல தான் ஸ்ரீதேவா நடிச்சிட்டு வராரு. இவரோட கதாபாத்திரத்தை தினசரி பலருமே ரசிச்சுட்டு வராங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு இவரை தவிர வேறு யாருமே பொருந்த மாட்டாங்க அப்படின்னு கூட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. சமீபத்துல கூட அவர் வெளியிட்ட வீடியோ ஒண்ணுல ஏராளமான பள்ளி குழந்தைகள் அவரை அன்பா அரவணைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர நடிகர் ஸ்ரீதேவா சீரியல்ல இருந்து சினிமா பக்கம் போயிருக்காரு. அவரு ஒரே நேரத்துல 9 படங்கள்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஏற்கனவே அஜித்தோட துணிவு மற்றும் ரஜினியோட வேட்டையன் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்த ஸ்ரீதேவா இப்ப மேலும் பல படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. அதன்படி ஆரா, மொய்யழகி, நிகழ்தவு, வசூல் மன்னன், OTP, சுப்பன், பேப்பர் ஏஜென்ட், ஆகாயம் 13 ஆகிய படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. இதுல மெய்யழகி, நிகழ்தவு, வசூல் மன்னன், OTP போன்ற படங்கள்ல ஹீரோ ரோல்லையும் மற்ற படங்கள்ல முன்னணி வேடங்கள்லயும் நடிக்க இருக்காரு. இதுல ஆகாயம் திரைப்படத்துல ஸ்ரீதேவா கூட தினம்தோறும் படத்தை இயக்குன நாகராஜ் பணிபுரிகிறாரு. சுப்பன் அப்படின்ற திரைப்படம் வர 19ஆம் தேதி வெளியாக இருக்கு. இணையதளத்துல ஆக்டிவா இருக்கிற அவரு அவ்வப்பொழுது தன்னோட வேலைகள் குறித்து வீடியோக்களை வெளியிடுவாரு. சமீபத்துல இவரு படத்துல கைது செய்யப்பட்டிருக்க ஷூட்டிங் காட்சிகளை வெளியிட்டது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.